நிரம்ப அவருடைய தமிழ் அழுத்தம் திருத்தமாக இருக்கும். அப்படி பேசணும். வாரியார் அவர்கள் எவ்வளவு நேரம் பேசினாலும் கூட்டம் கேட்பாங்க. காரணம், எங்கேயாவது மனிதன் அப்படி சலிப்பாகும் போது அவருடைய நகைச்சுவை திறன் அங்கே வெளிப்படும். அப்படி ரேச நெளிகிறப்ப அப்படி ஒரு நகைச்சுவை குவிந்து மேலே கேள்வியும் கேட்கலாம். ஐயாட்ட புத்தகம் கொடுப்பார், பரிசு கொடுப்பார், பாராட்டுவார். ஒருத்தர் மேலே மளிகை கடை வச்சிருந்தவங்க கேட்குறேன், ஐயா நான் ஒரு மளிகை கடை பூசா வச்சிருக்கீங்க. வாரியார் அவர்கள்ட்ட, வாரியார் சுவாமிகிட்ட, அந்த மளிகை கடையில் என்ன படம் மாட்டலாம்? போட்டோ ஐயப்பன் போட்ட மாட்டலாமா, பெருமாள் போட்ட மாட்டவா, இல்லை விநாயகர் படம் மாட்டவா, என்ன படம் மாட்ட? அதுக்கு வாரியார் சுவாமி சொல்றாரு, நீ என்ன வேணத்தை வேணாலும் மாட்டிக்க, ஆனா கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாத, போயிட்டு வாப்பிட்டார். அவன் கடையை 3 இடிச்சு போட்டு ஓடி போயிட்டான். ஏன்னா இப்படி யாரு செவில் அடிச்ச மாதிரி யாரும் சொல்ல முடியும்? ஒரே பதில், அது நகைச்சுவாக இருக்கணும், அவன் மனசு சங்கடப்படாமல் இருக்கணும். அதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு பொன்மன செம்மல் என்ற பட்டத்தை கொடுத்தவரே கிருவானந்த வாரியார். அதுதான் அவருக்கு பெரிய உச்சத்தை கொடுத்தது. அப்படி யாராருக்கு எதை செய்யணும் அழகாக அவரே சொல்வார். மதுக்கு மயங்காத, கல்லுக்கு மயங்காத மனிதனே இல்லை என்பார். நீன்னு சொன்னா அவன் மயங்க மாட்டேன், நீங்கள் அதுல கல் சேருங்க மயங்கிடுவான் மனுஷன். பரவாயில்ல, அதிகளா நாங்களே கைதட்டிக்கிறோம். ஏன்னா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். நாங்க வெறும் பேச்சாளர் மட்டும் கிடையாது, அங்கங்க அப்படின்னு திரும்பி கண்ணை செஞ்சோட கைதட்டிடணும். 300 ரூபா சேர்த்து கிடைக்கும்.